அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரையும் சிறப்பாக ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாப்பாராக. இன்றைய விழா தூய ஜான் மரிய வியானி விழா. மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 14, இறை சொற்றொடர்கள் 13 முதல் 21 முடிய. அன்பார்ந்தவர்களே, இன்று நம்முடைய தாய் திரு அவையானது புனித ஜான் மரிய வியானியின் திருவிழாவை கொண்டாட அழைப்பு தரப்படுகிறது. அவர் பங்கு தந்தையர்களின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகிறார். மறைமாநிலம் முழுவதும் மனம் திரும்ப வேண்டுமா? அவ்வாறாயின் எல்லா பங்கு தந்தையரும் புனிதர்களாக வாழ வேண்டும் என்று ஒருமுறை இவர் தம் ஆயரிடம் அறிவித்தார். இவர் பங்கு தந்தையாக புனிதத்தில் நிலைத்து நின்ற விதம் நம் எல்லோருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு. புனித ஜான் மரிய வியானி 1786 ஆண்டு மே 8 நாள் பிரான்ஸ் தேசத்தில் உள்ள லயன்ஸுக்கு அருகிலுள்ள டார்டில்லி என்ற இடத்தில் தோட்டக்கலையில் தொடர்புள்ள குடும்பத்தில் 6 பிள்ளைகளில் 4வதாக பிறந்தார். அவருடைய பெற்றோர்கள் பக்தியில் சிறந்து விளங்கினார்கள். குறிப்பாக பிரெஞ்சு புரட்சியின் காரணமாக பங்கு கோயில் மூடப்பட்ட போதும் பங்கு தந்தை நாடு கடத்தப்பட்ட போதும் இவர்கள் இறை விசுவாசத்திலே தொடர்ந்து நிலைத்திருந்தனர். இதேபோல் மரிய வியானியும் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று வளர்த்தனர். இவர் சிறு வயதில் பள்ளிக்கு செல்வதை பாதியிலே நிறுத்தியவர். தனது 19வது வயது வரை நிலத்தை உழுது பயிரிட்டு வந்தார். அதன் பின்னர் குருவாக வேண்டும் என்று விரும்பி அருகில் ஒரு பங்கு தந்தையிடம் தெரிவித்து அதற்காக சில தேவையான கல்வியை மட்டும் சிறிதளவே கற்றுக்கொண்டார். குருமடத்தில் சேர்ந்த பொழுது இவரது லத்தீன் அறிவு மிக குறைவு. எனவே குருப்பட்டம் அளிக்க ஆசிரியர்கள் விரும்பவில்லை. அவர் மாதா மீது மிகுந்த பக்தி கொண்டவராய் இருந்ததை பார்த்த மறைமாவட்ட முதன்மை குரு அவருக்கு குருப்பட்டம் அளிக்கலாம் என்று பரிந்துரை செய்தார். பின்னர் 25 வயதில் அவருக்கு குருப்பட்டம் அளிக்கப்பட்டது. சிறிது காலம் துணை குருவாக பணியாற்றிய பின்பு லயன்ஸுக்கு அருகிலுள்ள ஆர்ஸ் என்ற சிற்றூரில் பங்கு தந்தையாக பொறுப்பேற்றார். தனது பக்தியாலும் ஜெப தபத்தாலும் முன்மாதிரியான வாழ்க்கையாலும் பங்கு மக்களை இறைவன் பக்கம் ஈர்த்தார். பாவிகள் மனம் திரும்ப நெடுநேரம் உருக்கமாக ஜெபிப்பார். பரிவுள்ளமும் இரக்கமும் எந்த தலைவருக்கும் அவசியமானது. பரிவில்லாதவ பதவியில் இருத்தும் பயன் இல்லை. பரிவுள்ளம் கொண்டவர்கள் மட்டுமே மக்களை சரியான பாதையிலும் சரியான பாணியிலும் வழிநடத்தி செல்ல முடியும். இன்றைய நற்செய்தி வாசகம் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் பரிவுள்ளத்தை பற்றியே கூறுகிறது. திரண்டிருந்த மக்களை இயேசு கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார் என்று இன்றைய நற்செய்தியில் புனித மத்தேயு கூறுகிறார். பரிவு என்பது இரக்கத்தை விட ஆழமானது, உயர்வானது. மற்றவர்களின் துன்பத்தை கண்டு வருத்தப்படுவதும் அவர்களுக்காக மனம் இறங்குவதும் இரக்கம். ஆனால் பரிவு என்பது மற்றவர்களின் துன்பத்தை நம் உள்ளத்தில் அனுபவிப்பது. புனித ஜான் மரிய வியானியின் வரலாற்றை படிக்கும்போது அவர் ஏழைகள் மேல் பரிவுள்ளம் கொண்டவராக தன் வாழ்நாள் முழுவதும் விளங்கியதை நாம் காண்கிறோம். ஏழைகளுக்காகவே தேவ பராமரிப்பு என்ற பெயரில் விடுதி நடத்தி வந்தார். ஒரு நாள் பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு உணவு இல்லை. 2 ரொட்டி சுடவே மாவு இருந்தது. மண்டியிட்டு ஆண்டவரை நோக்கி மன்றாடினார். ரொட்டி சுட சுட மாவு வந்து கொண்டே இருந்தது. சில நாட்களில் களஞ்சியத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தபோது இவரது வேண்டுதலால் களஞ்சியம் நிறைந்துவிடும். புனித மரிய வியானி ஒப்புரவு திருவருட்சானத்தின் முக்கியத்துவத்தை மக்களுக்கு உணர்த்தினார். அதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் 16 மணி நேரம் ஒப்புரவு சாணத்தை வழங்கினார். 10 ஆண்டுகளுக்குள் பல புதுமையான முறையில் மனம் மாறினார்கள். இவருடைய வாழ்வு பரிவு உள்ளம் கொண்டவராக திகழ்ந்தது போன்று எப்போதும் நாம் பரிவு உள்ளவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். நமது ஆண்டவர் பரிவுள்ளவராய் இருப்பது போல நாமும் இருப்போம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலால் பாடியது அவரது பரிவுள்ளத்தை படம் பிடித்து காட்டுகிறது. அதேபோல்
எல்லோரும் இன்புற்றிருக்கவே அன்றி வேறொன்றும் அறியோ பராபரமே என்று தாயுமானவர் பாடுவது அவரது கருணை உள்ளத்தை காட்டுகிறது. எனவே கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் மனிதநேய பண்புகளான பரிவு, இரக்கம், கரிசனை, அக்கறை கொண்டு எல்லோரையும், குறிப்பாக தேவையில் இருப்போரை அன்பு செய்து அரவணைக்க வேண்டும். அப்போதுதான் நாம் இறைவன் பிள்ளைகள் என்று சொல்ல முடியும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். எனது ஜெப வாழ்வு மிகவும் ஆழமாக உள்ளதா? நான் ஏழைகள் மேல் பரிவு கொண்டு பணி செய்கின்றேனா? இறை உறவில் ஒவ்வொருவரும் உறுதியாக திகழ வழிகாட்டுகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, எங்களது ஜெப வாழ்வு மிகவும் ஆழமாக திகழவும், நாங்கள் ஏழைகள் மேல் பரிவு கொண்டு பணி செய்யவும், இறை உறவில் ஒவ்வொருவரும் உறுதியாக திகழவும் வழிகாட்ட உதவி செய்தலும். ஆமீன்.